துளசிதாசர் சரித்திரம். துளசிதாசர் அக்பரோட அரண்மனையில் நல்ல ஆலோசகராகவும் நீதி தர்மம் வழுவாம மன்னர் அக்பருக்கு ராஜாங்கம் நடத்துறதுக்கு உரிய ஆலோசனை சொல்லிட்டு வந்தாரு. இதனால அக்பருக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போய் சீக்கிரமே ராஜாங்கத்தில் பெரிய பதவியும் அவருக்கு கொடுத்தாரு. பலவிதமான நண்பர்களோட பழக்கம் இதனால அவருக்கு ஏற்பட்டது. இந்த பலதரப்பட்ட மனிதர்களோட நட்புனால அரண்மனையில் இவருக்கு சில கெட்ட சகவாசங்களும் ஏற்பட்டது. அரண்மனையில் உள்ள தாசிகள் மேலேயும் ஸ்திரீகள் மேலேயும் இவருக்கு ஆசையும் அப்புறம் பழக்கமும் ஏற்பட்டது. இப்படி வந்த பழக்கத்தினால சத்தியவானாகவும் தர்மவானாகவும் இருந்த துளசிதாசர் மகா லோபியா மாறிட்டாரு. வீட்டிற்கே வராம அரண்மனையும் தாசிகள் வீடுமே கதின்னு இருந்த துளசிதாசரை நினச்சி அவரோட அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப நாள் ஆகியும் வீட்டு பக்கமே வராத துளசிதாசரை நினச்சி அவரோட அம்மா பல தடவை அவரை இதமா பதமா பேசியும் திட்டியும் வீட்டிற்கு வரணும்னு அவரை கூப்பிட்டாங்க. இந்த நேரத்தில் அவரோட தந்தையான ஆத்மாராமும் ஊரில் இல்லை. அவர் க்ஷேத்ராடனம்னு சொல்லிட்டு பல கோயில்களை பார்க்க போயிருந்தாரு. அவர் திரும்பவும் இல்லை. இதனால அவரோட அம்மாக்கு அவரோட மனைவியான மமதா தேவி சிறு வயசு பொண்ணா இருந்ததுனால அவளையும் தன்னையும் பார்த்துக்க துளசிதாசர் பொறுப்பு இல்லாமல் இருக்கானேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. துளசிதாசரோட அம்மா தானும் திரும்ப திரும்ப போய் கூப்பிட்டும் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கூப்பிட்டும் துளசிதாசர் திருந்தவே இல்லை. வீட்டு பக்கமே வரல. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய தந்தையான ஆத்மாராம் க்ஷேத்ராடனம் எல்லாம் முடிச்சிட்டு ஊர் திரும்பினாரு. வீட்டுக்கு வந்த ஆத்மாராம் துளசிதாசர் எங்கன்னு கேட்கவும் மனைவி எல்லா கதையும் விவரிச்சாங்க. இதை கேட்டு திடுக்கிட்ட ஆத்மாராம் என்னது நம்ம மகனா இப்படி வழி தவறி போயிட்டான் அப்படின்னு அதிர்ச்சியும் துக்கமும் அடைஞ்சாரு. ரொம்ப கோபமும் தான் மகன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை அவன் இப்படி கெடுத்து நம்ம குடும்ப மானத்தையே வாங்குறானேங்கிற ஆத்திரத்துலேயும் துளசிதாசரை தேடிட்டு தாசி வீட்டுக்கு போய் துளசிதாசரை மறுவார்த்தை பேசாமல் வலுக்கட்டாயமாக அங்கேருந்து இழுத்துட்டு வந்தார். இவனை வீட்டிலே வச்சிருந்தாலும் ஒழுக்கமாக இருப்பான்னு சொல்ல முடியாதுன்னு நினச்சி ஆத்மாராம் துளசிதாசரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கிற வைதீக அரங்கத்திலேயே குடி வச்சிட்டாரு. எப்பவுமே ஜபம் தபம் ஹோமம் பூஜைன்னு இந்த மாதிரி பகவத் ஆராதனை நடக்கிற சுற்றுப்புறத்திலேயே துளசிதாசர் இருந்துட்டு வந்தானா சீக்கிரமே மனம் தெளிஞ்சிடுவாருன்னு ஆத்மாராம் நம்பினாரு. இருந்தாலும் அவன் மனம் தெளியிற வரைக்கும் வழிமாறி போயிடக்கூடாதுன்னு அரண்மனையிலேயே இருந்த வைதீக சாலையில் இவனை கண்காணிக்கிறதுக்கு பல காவலாளிகளை நிர்மாணிச்சாரு. இப்படி கட்டுப்பாடோட துளசிதாசர் இருக்கும் பொழுது பகவான் ஒரு லீலை செய்ய நினைச்சாரு. துளசிதாசனை இவ்வளவு சுலபமாலாம் வழிநடத்திட முடியாது. இவனுக்கு இருக்கிற ஜென்மாந்திர வாசனையும் லோபங்களும் போகணும்னா அவன் இந்த ஆசையினால அவனுக்கே வெறுப்பும் கசப்பும் ஏற்படும்படி நாம ஒரு விளையாட்டு பண்ணணும் அப்படின்னு பகவான் வாசுதேவன் நினைச்சாரு. அப்போ வைகுண்டத்துல இருந்த பகவான் ஒரு தேவ கன்னிகையை கூப்பிட்டு துளசிதாசனை போய் பார்த்து அவனுக்கு நல்ல நியாய தர்ம உபதேசம் செய்யின்னு சொன்னாரு. இப்போ அவன் இருக்கிற நிலைமையில நானே நேர போனாலும் அவன் உபதேசத்தை கேட்க மாட்டான். உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு போனாதான் அவன் உபதேசம் பண்றத கேட்பான். அதனால நீ போய் அவனுக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. பகவானோட கட்டளையை ஏத்துக்கிட்டு அந்த தேவகன்னிகையும் துளசிதாசர் தங்கியிருந்த யாக சாலையில இருக்கிற ஒரு உத்தியான வனத்துல ஒரு மரத்தடி கிட்ட வந்து நின்று துளசிதாசர் வராரான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ துளசிதாசர் தன் தோழர்களோடையும் ஸ்நான காரியங்களை பண்றதுக்காக அங்க இருக்கிற நதிக்கரைக்கு வராரு. அப்போ அங்க ஒரு மரத்தடிக்கு கீழே நின்றுட்டு இருக்கிற இந்த ஒய்யாரமான மிக அழகான ஒரு கன்னிகையை பார்த்து துளசிதாசர் மயங்கி போயிடுறாரு. இப்படியும் ஒரு அழகான பெண் இருக்க முடியுமா அப்படின்னு தன்னோட தோழர்கள் கிட்ட ரொம்ப வியப்பா சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு பின்னாடியே போயிடுறாரு. அவரோட தோழர்கள் எவ்வளவு வற்புறுத்தி கூப்பிட்டும் அவர் கவனிக்காம அந்த பொண்ணு பின்னாடியே போயிடுறாரு. அந்த தேவகன்னிகையும் இவரை யாரும் இல்லாத இடத்துக்கு மயக்கி அழைச்சிட்டு போய் அவருக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ண நினைக்கிறா.
இப்படி தனியா அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் துளசிதாசர் தன்னை நெருங்கி வருவதை பார்த்து கோபமும் வெறுப்பும் கூட அவருக்கு அறிவுரை சொல்றா. துளசிதாசரே, நீங்க திருமணமானவர் தானே? கற்பு என்பது ஆண் பெண் இருவருக்கும் சமம்தானே? இதை பத்தின இதிகாசங்கள் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டதில்லையா? சூர்பனகை குடும்பத்தை கெடுக்க வரும்போது ராமலக்ஷ்மணர்கள் ஜிதேந்திரியர்களாயிருந்து அவளை விரட்டி விடலையா? ஒரு கந்தர்வ அரசனை நதிக்கரையில ஆசையோட பார்த்துட்டாங்கிறதுக்காகவே ரேணுகா தேவிய அவரோட கணவரான ஜமதக்னி மகரிஷி தன்னோட மகனை கூப்பிட்டு, அதாவது பரசுராமரை கூப்பிட்டு சிரச்சேதம் பண்ண சொல்லலையா? தெரியாம தவறு செஞ்ச அகலிகைய கௌதமர் கல்லாக போகும்படி சபிக்கலையா? 12 வருஷம் ராமரும் சீதையும் வனவாசம் செய்யும் பொழுது லக்ஷ்மணர் தன் மனைவியை பிரிஞ்சு வேறு ஸ்திரீகளை நாடாம ஜிதேந்திரியரா இல்லையா? இப்படி புராணங்கள்ல ஆண் பெண் இருவருக்கும் ஒழுக்கம் முக்கியம்னு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நீங்க ஆண்மகன்கிற மமதையினால இப்படி தவறு செய்ய துணியலாமா? இப்படி பலவாரா அந்த தேவ கன்னிகை புத்திமதி சொல்லியும் துளசிதாசர் காதுல எதுவுமே விழல. அவளுடைய அதிசயமான அழகுலையும் ரூபத்திலையும் மயங்கி அவளை நெருங்கினாரு. இதனால கோபமும் வெறுப்பும் அடைஞ்ச தேவகன்னிகை அங்கேந்து மறைஞ்சு போயிட்டா. வெகு நேரமாகியும் யாகசாலைக்கு துளசிதாசர் திரும்பவே இல்லையேன்னு அவரோட தோழர்கள் குழம்பி போய் திரும்பவும் நதிக்கரை பக்கம் தேடிட்டு வந்தாங்க. அங்க துளசிதாசர் பைத்தியம் பிடிச்சது போல தானா பேசிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. சுயநினைவே இல்லாம ரம்பையே ஊர்வசியே எங்க போனேன்னு தன்னை மறந்து அந்த தேவ கன்னிகையையே தேடிட்டு இருந்தாரு. தோழர்கள் எவ்வளவு கூப்பிட்டும் காதுல விழவே இல்லை. இப்படி இருக்கிற துளசிதாசரை எப்படி தெளிய வைக்கிறதுன்னு அவரோட தோழர்கள் குழம்பி போனாங்க. உடனே அவரோட தந்தையான ஆத்மாராம் கிட்ட போய், குருவே, நீங்க துளசிதாசரை உடனே வந்து பார்க்கணும். அவன் உத்தியானவனத்துல உட்கார்ந்துட்டு இங்க வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஆத்மாராம் போட்டதை போட்டபடி எழுந்து தான் மகனை தேடிட்டு அந்த உத்தியானவனத்துக்கு வராரு. அங்க துளசிதாசர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஸ்திரீயை நினைச்சிட்டு புலம்பிட்டு உட்கார்ந்துருக்கிறத பார்க்கறாரு. இதை பார்த்த ஆத்மாராம் ரொம்ப மனவேதனை படுறாரு. நாம பகவத் விஷயமா இவனை திருத்தணும்னு நினைக்கும் பொழுது எங்கேந்தோ ஒரு கெடுதி வந்து இவனை இப்படி புத்தி பேதலிக்கும்படி செஞ்சிடுச்சேன்னு ரொம்ப துக்கப்படுறாரு. கேட்டீர்களோ சித்தர்களே அப்படின்னு நாபாஜி சித்தர் மேலும் சொல்ல தொடங்குறாரு. ஆத்மாராம் தான் பையன் துளசிதாசருக்கு பலவாரா புத்திமதி சொல்றாரு. அப்பா துளசிதாசா, பெண்களால மதியிழந்து பல நல்லவர்கள் வழிமாறி போனதை பத்தின கதைகள்லாம் உனக்கு தெரியாதா? 1000 வருஷத்திற்கு மேல தவம் செஞ்சிட்டு இருந்த விஸ்வாமித்ரர் மேனகை கிட்ட சபலப்பட்டு தன்னோட வழி தவறி போகலையா? பெண்களை எதிர்கொண்டு பார்க்கறதே துக்கம்னு ஜிதேந்திரியரா இருந்த பரசுராமரோட பராக்கிரம கதையை பத்தி உனக்கு தெரியாதா? பெண்களோட ஏற்படுற சம்சார பந்தமே வாழ்க்கையோட துக்கத்திற்கு காரணம்னு சுக பிரம்மரிஷி ஜனக மகாராஜா அனுப்பின ஸ்திரீகளையெல்லாம் புறக்கணிச்சு மகா தபஸ்வியாக உயரவில்லையா? இப்படி பல புராண கதைகளையும் எடுத்துக்காட்டுகளையும் சொல்லி ஆத்மாராம் துளசிதாசருக்கு புத்திமதி சொல்றாரு. ஆனா எவ்வளவு புத்திமதி சொல்லியும் துளசிதாசர் பித்து பிடிச்ச நிலை மாறாம அப்படியே பெதற்றிக்கிட்டே இருந்தாரு. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணர் அந்த தேவகன்னிகையை கூப்பிட்டு திரும்பவும் துளசிதாசர் இருக்கிற இடத்துக்கு போக சொல்றாரு. பகவானோட கட்டளையை ஏத்துக்கிட்டு அந்த தேவகன்னிகை திரும்பவும் அந்த உத்தியானவனத்திற்கு வரா. திடீர்னு அங்க தோன்றின தேவகன்னிகையை பார்த்த உடனே ஆத்மாராமுக்கு எதுவுமே புரியல. ஆனா அந்த கன்னிகையை பார்த்த உடனே துளசிதாசர் உணர்ச்சி வசப்பட்டு அவ அழகுல மயங்கி நிஜமாவே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கூட இருந்த தோழர்கள் எல்லாம், குருவே, இந்த பெண் தான் முதல்லையே துளசிதாசரை மயக்கி அழைச்சிட்டு போனா. துளசிதாசரோட இந்த நிலைமைக்கே இந்த பெண் தான் காரணம் அப்படின்னு புகார் செஞ்சாங்க. அப்போ அதை கேட்ட ஆத்மாராம் அந்த பெண்ணை வினயத்தோட பக்கத்துல கூப்பிடுறாரு. தன்னோட மந்திர சக்தியினால அவ உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் வற்றும்படி செஞ்சிடுறாரு. இதனால அந்த தேவகன்னிகையோட ரூபமும் வதனமும் அழகும் எல்லாமே மறைஞ்சு போயிடுறது. ஒரு பிணம் மாதிரி கருத்த சரீரத்தோட நிக்கறா. உடனே ஆத்மாராம் மயங்கி விழுந்த துளசிதாசரை தட்டி எழுப்புறாரு.
பாருப்பா, இந்த கன்னிகைய பாரு, இவ மேலதான் நீ ஆசைப்பட்ட. இவ உண்மையிலேயே நீ ஆசைப்பட்ட கன்னிகையே இல்ல, உன்னை கெடுக்க வந்த காட்டேரி. இந்த பெண் மேலையா நீ ஆசைப்பட்ட? இப்போ தெரியுதா, சரீரம் உண்மையானதல்ல, நீ பார்த்து மயங்கின அழகும் நிஜமானதில்லைன்னு. இதை பார்த்த துளசிதாசர் அதிர்ச்சி அடைந்து, நம்ம பண்ணது ரொம்ப பெரிய தப்பாச்சே, சரீரத்தின் மேல ஆசைப்பட்டு நம்மளோடைய பகவத் தர்மத்தை விட்டுட்டோமே, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம தன் தந்தையோட பேருக்கும் களங்கம் வர வச்சிட்டோமே அப்படின்னு நினச்சி தன் தந்தையோட காலில் விழுந்து அழுது புலம்புறாரு. இதை பார்த்த ஆத்மாராம் அவரை ஆஸ்வாசப்படுத்தி அந்த கன்னிகைக்கு பழையபடி மந்திர சக்தியினால ரத்தம் ஏறும்படி செஞ்சு அவளை மறுபடியும் தேவலோகத்திற்கு அனுப்பிச்சிடுறாரு. ஆத்மாராம் துளசிதாசரை பார்த்து, அப்பா துளசிதாசா, இனிமே நீ உன் மனைவியோட சந்தோஷமா வாழு, வேற எந்த ஸ்திரீ மேலேயும் ஆசைப்படாத அப்படின்னு அறிவுரை சொல்றாரு. அப்புறமா ஆத்மாராம் நினைக்கிறாரு, இந்த கெட்ட சகவாசம் எல்லாம் அரண்மனையினாலையும் இந்த ராஜ போகத்தினாலையும் ஏற்பட்டது தானே, இனிமே இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அக்பர் மகாராஜா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தன் குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு தான் சொந்த ஊரான ராஜாபூருக்கு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அங்க ராஜாபூர்ல துளசிதாசரை அவரோட மனைவியான மமதா தேவியோட குடி வச்சுட்டு தன் மனைவியையும் அங்க விட்டுட்டு ஆத்மாராம் திரும்பவும் நிரந்தரமான க்ஷேத்ராடனத்துக்கு போக விரும்புறாரு. ஆத்மாராம் தான் மனைவி கிட்ட தான் நைமிச்சாரண்யம் போக ஆசைப்படுறதாகவும் திரும்பி வர விரும்பாததாகவும் சொல்றாரு. சாது சங்கத்தை நாடி தன்னுடைய ஜென்மத்தை கரை சேர்த்துக்க விரும்புறதா சொல்றாரு. அவரோட மனைவி எவ்வளோ தடுத்தும் அவர் கேட்கல. எனக்கு சம்சாரத்தினால லாப நஷ்டம் ஏற்பட்டதெல்லாம் போதும், இந்த பிறவியை இனிமே நான் வீணடிக்க முடியாது, என்னுடைய ஆத்ம சாதனைக்காக எனக்கு மிச்சம் இருக்கிற ஆயுட்காலத்தை நான் பகவத் விஷயத்திலேயே செலவிட விரும்புகிறேன். அதனால என்ன நீ மன்னிச்சிடு, உன் மகனை நீ பார்த்துக்கோ, உன் மகன் துளசிதாசன் உன்னை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை கேள்விப்பட்ட துளசிதாசர் உடனே வந்து, அப்பா உங்க காலில் விழுந்து கேட்குறேன், நான் மகனா உங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை, நீங்க நைமிச்சாரண்யம் போறதா இருந்தா நான் உங்க கூடவே வந்து உங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்யறேன். இதனால தான் எனக்கு ஓரளவுக்கு மனசாந்தி ஏற்படும். நீங்க எனக்கு எவ்வளவு செஞ்சும் ராஜபோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தும் நான் உங்க மரியாதைக்கு களங்கம் வரும்படி நடந்துக்கிட்டேன். அதனால நீங்க என்னை மன்னிச்சு உங்க கூட நான் பின்தொடர்ந்து வரும்படி எனக்கு அனுமதி கொடுத்தாதான் என்னோட பிறவி பயனை நானும் அடைய முடியும் அப்படின்னு துளசிதாசர் சொல்றாரு. அதை கேட்ட ஆத்மாராம் சொல்றாரு, அப்பா துளசிதாசா, நீ எனக்கு என்ன பணிவிட செய்ய விரும்புறையோ அதை உன் கூட இருக்கிற உன் தாய்க்கு செய். உன் மனைவியை நேசிச்சு குடும்பத்தை கவனி. உனக்கு பிறவி பயனை அடையறதுக்கு இன்னும் காலம் இருக்கு. ஆத்ம ஞானத்துல உனக்கு விருப்பம் இருந்தாலும் பக்குவம் பத்தாது. ஞான பாதையில நடக்கிறவங்களுக்கு 10 இந்திரியங்கள்ல ஒன்று வழுவினா கூட பெரிய வீழ்ச்சியை கொடுத்துடும். அதனால நீ உன்னுடைய கர்மங்களை நிறுத்தாம செஞ்சுட்டு வா, இல்லற தர்மத்தை பின்பற்றி நடந்துட்டு வா, பகவானுடைய ஆராதனமும் பக்தியும் குறையாம செஞ்சுட்டு வா. இதனால உன்னுடைய மனசும் புத்தியும் பக்குவம் அடையும். சரியான நேரத்துல உனக்கு குரு தோன்றி உன்னை வழி நடத்துவாரு. இப்படி மகனுக்கும் புத்திமதி சொல்லிட்டு தன்னுடைய மனைவியையும் மனசு தேரும்படி அறிவுறுத்திட்டு ஆத்மாராம் ஆத்மாவில இருக்கிற ராமரை அடைவதற்காக கால்நடையா நைமிச்சாரண்ய க்ஷேத்திரத்தை அடைஞ்சு சாது சங்கத்தையும் அடைஞ்சாரு. கேட்டீர்களோ சித்தர்களே அப்படின்னு நாபாஜி சித்தர் மேலும் சொல்ல தொடங்குறாரு.